இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து டென்ஷனே இல்லாமல் ரொம்ப சூப்பராக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் வந்து ரவை எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 1 கப் வந்து கோதுமை மாவு, 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவுமே சேர்க்காம பல்ஸில் வச்சு ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடும். கொஞ்சம் குறுகுறுப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை அரைச்சிட்டு வந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ஆப்ஷனல் தான், விருப்பமாக இருந்தால் சேருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி கரெக்டாக 3 கப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் எடுத்திருக்கிற மாவுக்கு வந்து கரெக்டாக 3 கப் வரைக்கும் தேவைப்பட்டுச்சுங்க தண்ணி. சில நேரங்களில் நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து, ரவையை பொறுத்து தண்ணியோட அளவுகள் மாறுபடும். அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூடி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை கலந்து விட்டுக்கலாம். மாவு ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து குக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தயிர் கூட ஆப்ஷனல் தான், விருப்பமாக இருந்தால் சேருங்க, இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கிறேன். ஏன்னா ஊற வச்சதுனால மாவு நல்லா தண்ணி இழுத்துருச்சு. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ தோசை வந்து ஊற்றிக்கலாம். தோசை வந்து நீங்கள் மெலிசாவும் ஊற்றிக்கலாம், திக்காகவும் ஊற்றிக்கலாம். எப்படி ஊற்றினாலுமே இந்த தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து மெலிசாக ஊற்றிக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க உங்களுக்கு தோசை. டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த டிஃபனை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு இன்னொரு சைடு குக் பண்ணிக்கலாம். ஒரு சைடு குக் ஆனால் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சைடு மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடு நல்லா செவந்து வந்துருச்சு. நான் வெளியில் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஃபன் ரெசிப்பியும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஃபன் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.